முருங்கைக்கீரை துவையல் பார்க்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டுங்க. பூண்டு ஒரு பூண்டு இல்லை 2 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை சாம்பாருக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை வந்து அதை க்ளீன் பண்ணி வச்சு அலசி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், பூண்டு உரிச்சாச்சா, புளி ஒரு லெமன் சைஸ் புளி, அப்புறம் கடலைப்பருப்பு 2 பொடி கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா எண்ணெய் ஊற்றி வதக்கணுங்க. வதக்கிட்டு அதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கீரையை அலசி அதில் போட்டுடணுங்க. புளியும் அதிலேயே போட்டு வதக்கிடணும். கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீரை அலசி போட்டாச்சு பாருங்கள். அந்த கீரை வந்து ஒரு புடி அளவுக்கு தான் இருக்குங்க. நீங்கள் வேணா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. பார்த்தீங்களா, நல்லா வதங்கிடுச்சா. சட்டியில் செஞ்சால் இன்னும் நல்லதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் அதில் ஹீட் இருக்கும். சூப்பராக மிக்சியில் போட்டு அரைச்சாச்சுங்க. கல் உப்புலாம் போட்டு வதக்கும் டேஸ்ட்டு அரைச்சதுமே சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை தாளித்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதுங்க. துவையல் வந்து ஊறுகாய் மாதிரியும் கட்டியாக செஞ்சுக்கலாம், தண்ணி ஊற்றாமல். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி துவையல் மாதிரி பசங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்காக கிளறி வச்சுட்டேன். தாளிப்பு போட்டாச்சு. இந்த ஜாரில் தண்ணியை ஊற்றி கழுவி அதில் ஊற்றி நல்லா கொதிக்குதா, இந்த அளவு கொதிச்சா போதுங்க. அது ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதிச்சிடும். கல் சட்டினோ ஹீட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் கொதிக்குது. அதான் சட்டியோட ஸ்பெஷாலிட்டி. அப்படியே சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை துவையல் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். முருங்கைக்கீரையே வேணான்ற குழந்தைங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு நம்ம வந்து சூப் வச்சு கொடுக்குறோம், பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார் இதெல்லாம் வைக்கிறோம். நீங்கள் துவையல் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அது ஊறுகாயாகவும் தொட்டுக்கலாம், துவையலாகவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நன்மை தருவங்க. இது ட்ரை பண்ணி பாருங்களேன்.